பேரு சிஏஎஸ் குமார். நம்ம இன்னைக்கு ஃபவுண்டேஷனோட சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் சப்ஜெக்டை பார்க்க போறோம். பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் மாடியூல் 1 and 2. ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேப்பர். நம்ம ஆடிட்டரா ஆனதுக்கு அப்புறமா டே இன் டே அவுட் நம்ம கண்டிப்பா அக்கவுண்டிங் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்திலிருந்து தள்ளி போய் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ப்ராக்டிஸிங் சிஏவா இருக்கிறவங்களுக்கு அக்கவுண்டிங் நாலேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபவுண்டேஷன்லையும் அக்கவுண்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை படிப்போம், இன்டர்மீடியட்லையும் படிப்போம், ஃபைனல்லையும் படிப்போம். ஒவ்வொரு லெவலில் நம்ம படிக்கக்கூடிய இந்த அக்கவுண்டிங் நம்மளோட கூட வாழ்நாள் ஃபுல்லாகவே ஒரு டிராவல் பண்ணி வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையே ஆகாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. மொத்தமாகவே ஒரு 4 ரூல் தான் இருக்கு. அந்த 4 ரூல் என்னங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட், அட் த சேம் டைம் நம்ம கூடவே லைஃப் லாங் வரப்போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம இந்த சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோமோ, எந்த அளவுக்கு இதை நம்ம ஈஸியா மைண்ட்ல எடுத்துட்டு இதை படிச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜஸ் த்ரூ அவுட் தி கோர்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மார்க் ஸ்கோரிங் பேப்பர் சிஏல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த அக்கவுண்டிங் பேப்பரை நான் சொல்லுவேன். 100 மார்க்குக்கு பரீட்சையில இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 100 மார்க்குல ஈஸியா நம்ம ஒரு 80 மார்க் எல்லாமே டார்கெட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேப்பர்ல பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 100க்கு 100மே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இருந்தாலும் நான் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு 80 அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோன்றுது. இப்போ சிஏவை பொறுத்த வரைக்கும் சிஏவோட இன்ஸ்டியூட் வெப்சைட்ல தான் இருக்கேன் நான். அந்த இன்ஸ்டியூட் வெப்சைட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் மாடியூல் 1 of 2 அப்படிங்கிற இந்த புக்கை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலை நம்ம எப்பயுமே படிக்கணும். இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம படிக்கல அப்படின்னு சொன்னா ரிசல்ட் பாசிட்டிவா வருமானு கேட்டா 99% நெகட்டிவா தான் ரிசல்ட் வரும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வருமானு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்ஸ்டியூட்டோட இந்த எம்பலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த எம்பலம்ல இருக்கிற என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க படிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த எம்பலம் கழுகு போட்டிருக்கு இல்லையா, இந்த கழுகு போட்ட இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்கிற அத்தனை சமாச்சாரமும் படிக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஃபைன். தென் நம்ம இப்போ ஒரு சப்ஜெக்டுக்கு உள்ள போற போது என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தெரிய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். பிஃபோர் வி பிகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை இந்த பேஜை கண்டிப்பா நம்ம படிக்கணும். இதுல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபவுண்டேஷன் லெவலோட ஸ்டூடெண்ட், இப்போ காமர்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் தான் ஃபவுண்டேஷன் படிப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. எந்த +1 +2ல எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் ஃபவுண்டேஷன் படிக்கலாம். ஸோ காமர்ஸ் இல்லாம ஒரு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஹிஸ்டரியோ ஜாகிரபியோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஸ்டியூட் தர்றதுனால எந்த மாதிரி ஒரு ஸ்கில் லெவல் எதிர்பார்க்குறாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறது தான் இந்த பேஜ். ஸ்கில் ரிக்வயர்மெண்ட்ஸ் அட் ஃபவுண்டேஷன் லெவல். The Board of Studies ICA High has revised and updated the study material for foundation entry level exam to chartered accountancy course. The contents have been designed and developed with an objective to synchronize the syllabus with guidelines prescribed by IAESB International Accounting Standards Board, IAFC International Federation of Accountants, to instill and enhance necessary prerequisites for becoming a well-rounded, competent and globally competitive accounting professional.
ஒரு ஃபவுண்டேஷன் லெவலுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கோம். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ங்கிறது சிஏ இன்ஸ்டியூட்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நமக்கு என்ன சிலபஸ், அந்த கோர்ஸ் ரிலேட்டடா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி கண்டென்ட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்றது எல்லாமே இந்த ஐசிஐக்குள்ள இருக்கிற போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ இவங்க இதை கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஐஏஇஎஸ்பி அண்ட் ஐஎஃப்ஏசி இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனோட கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த என்டையர் சிலபஸையே நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. The level of complexity of study material is as per standard accorded by IAESB, comprising an ideal mix of subjective and objective examination pattern to ensure discerning student get through and seek admission to CA course. அதாவது அப்ஜெக்டிவாகவும் எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து சப்ஜெக்டிவாகவும் அப்ஜெக்டிவாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா சிலபஸ் தெரிஞ்சு சப்ஜெக்ட் தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லெவல் ப்ரிப்பேர் ஆயிருக்கும், இந்த லெவல் அவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர்ற பாயிண்ட். The paper of principles and practice of accounting at foundation level concentrates on conceptual understanding of fundamental accounting. The objective of this paper is to develop an understanding of the basic concepts and principles of accounting and apply the same in preparing financial statements of non-corporate entities and simple problem solving. இப்போ இந்த பேப்பரோட எக்ஸ்பெக்டேஷன் இன்ஸ்டியூட் லெவல்ல ஃபவுண்டேஷன் லெவல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி ஒரு நான் கார்பரேட் என்டிட்டிஸோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபவுண்டேஷன் லெவல்ல இன்ஸ்டியூட் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். தி ஸ்டடி மெட்டீரியல் endeavoring towards accounting education is committed to provide a framework for understanding accounting discipline and describing the fundamental accounting concepts and conventions of the basic accounting system. An attempt has been made to provide a solid foundation on which students can successfully build and enhance their studies. அப்படிங்கிறான். என்ன இந்த மெட்டீரியலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம படிக்கும்போது ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் கிடைக்கும். ஒரு அக்கௌண்டிங் டிசிப்ளின்னா அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் முழுக்கவே நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி இந்த மெட்டீரியல் நம்ம படிக்கும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இதை சொல்றோம். நோ யுவர் சிலபஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம், சிலபஸ் பத்தி தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்றான். தி ஸ்டடி மெட்டீரியல் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஹஸ் பின் டிசைன் having regard to the needs of home study and distance learning students. ஒருத்தர் வீட்டுல இருந்தே படிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய புக்கு தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. The study material has been divided into 10 chapters. 10 சாப்டரா இது பிரிஞ்சிருக்கு. Each addressing a special aspect of accounting. ஒவ்வொரு விஷயமும் ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங் அட்ரஸ் பண்ணி தான் இது கிரியேட் ஆயிருக்கு. சாப்டர் 1ல இருந்து 5 வரைக்கும் emphasis on bookkeeping aspects of accounting, whereas chapter 7 deals with preparation of financial statement of sole proprietor. Chapter 1ல இருந்து 5 வரைக்கும் basic concepts, special type of transactions, consignment, bill of exchange, sale of goods on approval basis, average due date, இதெல்லாம் chapter 6ல இருக்கு. chapter 7ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. chapter 8ல அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும், சாப்டர் 9ல ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு கிளப்போ இல்லைன்னா ஒரு லைன்ஸ் கிளப்போ இல்லை ஒரு சோசியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், ப்ராஃபிட் பண்ணணும்னு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாம சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸோட அக்கௌண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஸ்கூலோ இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸோட அக்கௌண்ட்ஸை ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சாப்டர் 9ல பார்ப்போம். சாப்டர் 10ல என்ன பார்ப்போம் அப்படின்னா கம்பெனியோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
The study material has been bifurcated into module 1 and module 2. 1 இருந்து 6 வரைக்கும் சாப்டர் இருக்கிறது module 1. module 2ல 7 இருந்து 10 வரைக்கும் இருக்கும் for easy handling and convenience of students. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட கன்வீனியன்ஸ்க்காக ரெண்டு module 1 and module 2ன்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கும். It is important to study. It is important to read the study material thoroughly and practice questions for understanding the coverage of syllabus. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸ்டடி மெட்டீரியலை நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் இதுக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னும் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நம்மள எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இருந்து. ஓகே, தென் framework of chapters, uniform structure comprising of specific components. ஸோ இந்த மெட்டீரியலை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும்போது efforts have been made to present each topic of the syllabus in a lucid manner. ரொம்ப எளிமையா இதுல கொடுத்திருக்கிறதா இன்ஸ்டியூட் சொல்றோம். அதுல care has been taken to present chapters in logical sequence to facilitate easy understanding by the students. Sincere efforts have been taken to review and update the study material so it reflects upon current position. அதாவது ரொம்ப எளிமையான முறையில ரொம்ப சிரமப்பட்டு ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸா இந்த இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் நமக்கு இந்த கண்டென்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. The content for each chapter or unit of study material has been structured in the following manner. அதாவது ஒரு சாப்டர் காம்பனண்ட் ஆஃப் ஈச் சாப்டர்ல அபவுட் த காம்பனண்ட். இப்போ ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லேர்னிங் அவுட்கம்ஸ் அதுல கொடுத்துருப்பாங்க. அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ்ல என்ன அப்படின்னா லேர்னிங் அவுட்கம் which you need to demonstrate after learning each topic have been detailed in the first page of each chapter or unit. Demonstration of these learning outcome would help you to achieve the desired level of technical competence. இப்போ லேர்னிங் அவுட்கம்னா அந்த சாப்டரை நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு எந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கணும், நம்ம கிட்ட இருந்து எந்த மாதிரி விஷயம் வெளியே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறத இன்ஸ்டியூட் முதல்லயே சொல்லியிருக்கான். எங்க அப்படின்னா லேர்னிங் அவுட்கம்ஸ்ங்கிறதுல. ஸோ இந்த லேர்னிங் அவுட்கம் எல்லாம் கண்டிப்பா நம்ம ஒரு சாப்டர் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளுக்குள்ளேயே நம்ம போகணும் அப்படின்னு இன்ஸ்டியூட் எதிர்பார்க்கலாம். நாமும் அப்படித்தான் பார்க்க போறோம். சாப்டர் ஆர் யூனிட் ஓவர்வியூ. As the name suggests, flow chart, table, diagram given at the beginning of each chapter will give a broad outline of the contents covered in the chapter. அந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் இல்லைன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. Content of each unit or chapter. The concept and provision of each topic is explained in student-friendly manner with aid of example, illustration, diagram, flow charts. ஸோ நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்து, டயக்ராம், ஃப்ளோ சார்ட்லாம் கொடுத்து ஒவ்வொரு சாப்டர்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. These value additions would help you to develop conceptual clarity and get a good grasp of topic. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு கான்செப்டுவல் கிளாரிட்டி வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. Diagram and flow chart would help you to understand the concept or application of topic in a better manner அப்படின்னு இன்ஸ்டியூட் சொல்றோம். நம்ம ஒரு டயக்ராம் பார்க்கும்போதோ இல்லைன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்கும்போதோ நமக்கு அந்த கான்செப்டை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூட் சொல்றாங்க இந்த இடத்துல. Illustrations involving conceptual understanding. Illustrations would help the students to understand the application of concept. In effect, it would test the understanding of concept as well as the ability to apply concept learned in solving problems and addressing issues. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கா. அந்த மாதிரி கணக்குகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம போடும்போது அந்த கான்செப்ட்ஸை நம்ம எப்படி கிளியரா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு கிளியரா தெரிய வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றான். சம்மரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் ஒரு சம்மரி கொடுத்துருக்கான். அந்த சம்மரியில சம்மரி ஆஃப் தி சாப்டர் இஸ் given at the end to help you revise what you learned. இது பரீட்சைக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்ச உடனேவும் நம்ம சம்மரியை கையில எழுதி தனியா ஒரு நோட்டே வச்சிருக்கோம். இதுக்காக இட் would especially facilitate quick revision of the chapter the day before the examination. நான் சொன்ன அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்லியிருக்கான். எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றான். டெஸ்ட் யுவர் நாலேஜ்னு ஒன்று சொல்லியிருக்கான். அந்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் என்ன அப்படின்னு சொன்னா திஸ் செக்ஷன் கம்பரைசஸ் நம்பர் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், தியரிட்டிக்கல் கொஸ்டின், ப்ராக்டிக்கல் கொஸ்டின் which would help students to evaluate
what they have understood after studying the chapter. The questions given in this section have also been supplemented with answers to help the students in evaluating their solutions so that they can know where they have gone wrong. We hope that இப்போ டெஸ்ட் யுவர் நாலேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ண 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 நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த் கிரியேட் ஆகும் சப்ஜெக்ட்ல. அதனால நம்ம இதை கண்டிப்பா சால்வ் பண்ணுவோம். தென் we hope that these student friendly features in the study material makes your learning process more enjoyable, enriches your knowledge and sharpens your application skills. So இந்த ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணும், என்ரிச் பண்ணணும்னு இன்ஸ்டியூட் சொல்றான். ஹாப்பி ரீடிங் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த விஷயம் இன்ஸ்டியூட் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டடி மெட்டீரியலை எப்படி படிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிற விஷயம் தான் இந்த 2-3 பேஜ்ல நம்ம பார்த்தது. இது ரொம்பவே முக்கியமான பேஜ்கள். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டியூட்டோட சிலபஸ் கொடுத்துருக்கான். ஒரு பேப்பர் 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன், 100 மார்க், பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டு டெவலப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் அப்ளை தி சேம் இன் ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சிம்பிள் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா டு டெவலப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேசிக் கான்செப்ட். நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரிலேட்டடாகவும் பேசிக் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாகவும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் அதை அப்ளை பண்ணவும் தெரியணும். எங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற போது அதை எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சிம்பிள் ப்ராப்ளம் சால்விங், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் இன்ஸ்டியூட்டோட குறிக்கோள். இந்த பேப்பர் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். அக்கௌண்டிங் ப்ராசஸ், பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், இன்வென்டரி, concept in accounting of depreciation, accounting for special transaction, final accounts of sole proprietor, partnership accounts, final statements of not-for-profit organization, introduction to company accounts. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக இருக்கும். மொத்தம் 10 சாப்டர், 2 மாடியூல் இருக்கு. மாடியூல் 1ல 1 to 6 வரைக்கும் சாப்டர் 1 to 6 வரைக்கும் மாடியூல் 1லையும், சாப்டர் 7 to 10 வரைக்கும் மாடியூல் 2லையும் இருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க போறோம். இந்த இனிஷியல் பேஜஸ் அப்படிங்கிறது ஒரு 15 பக்கத்துக்கு வெறும் கண்டென்ட் மட்டும் இதுக்குள்ள இருக்கு. நம்ம இந்த கண்டென்ட்டை பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சாப்டர் 1 யூனிட் 1 அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். என்னோட நீங்களும் சேர்ந்து கூடவே டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்களோட சந்தேகம் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் உங்க வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு உங்களோட கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நான் உங்களுக்கு தருவேன். ஸோ ஹாப்பி ரீடிங். உங்க அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்க சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மூலியமா உள்ள வந்திருக்கீங்க. ஒரு நாள் நீங்க அத்தனை பேரும் சிஏவா ஆகணும் அப்படிங்கிறது சிஏ ஃபேக்டரியோட ஒரு கனவா இருக்கு எங்களுக்கு. நீங்க அத்தனை பேரும் சிஏ ஆகி ஆடிட்டர் ஆகி நம்ம ஒரு கண்ட்ரியிலே ஒரு வளமான ஒரு கண்ட்ரியா மாத்துறதுக்கு நம்ம அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம இனிமே வரும் காலங்கள்ல இருக்கக்கூடிய லெசன்ஸை படிக்க போகலாம். தேங்க்யூ. நன்றி.